சந்தோஷமாக இருப்போம் சார். வீட்டில் எல்லாம் குற்றமே பார்க்காதீங்கன்ற சின்ன சின்ன குற்றங்களுக்கு போய் நம்ம ஏன் சார் வீணாக வாழ்க்கையை கெடுத்துக்கணும்? வாழ்க்கையை கொடுத்துருவோம். உன் மாமனார் மாமியாரை பாராட்டுங்க சார். இது மாதிரி ஒரு அழகான பெண்ணை, அறிவான பெண்ணை எனக்கு பெற்று கொடுத்தே அப்பா தெய்வங்களே. அது மோசமாக இருந்தால் கூட மாற்றி சொல்லுங்களேன். 4 தடவை சொன்னீங்கன்னா 5ஆவது தடவை மாறிடும் சார். அந்த அம்மாவே நம்ம இவ்வளோ தப்பு பண்ணுறோம், நம்ம அப்பா அம்மாவை என்னம்மா பாராட்டுறான் அந்த மனுஷன், சே இந்த மாதிரி ஒரு இழிச்சம் வாங்கி அந்த ஜென்மத்தில் நமக்கு கிடைக்க மாட்டான் இப்படின்னு மாறும் சார் அந்த அம்மா. நீங்கள் பாருங்களேன், ட்ரை பண்ணி பாருங்கள், முயற்சி பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி மாமனார் மாமியார் ஜென்மத்திலும் கிடைக்குமா? கடவுள் கொடுத்த வரம் அப்படின்னு. இதே ஈரோடு சித்தோடு, இந்த சித்தோட்டில் நான் 5 நாள் மகாபாரதம் சொல்ல வந்தவன். நான் ராமாயண மகாபாரதம் நிறைய சொல்லுவோம், 10 நாள். இப்போ கேட்கறதுக்கு ஆள் இல்லை, சொல்கிறதில்லை. சித்தோட்டில் ஒரு 5 நாள் மகாபாரதம் சொல்ல வந்தேன். எல்லாம் கூட்டம் பயங்கரமாக உட்காந்துங்குது. அதில் ஒரு நடுத்தர வயதுடைய பெண்மணி மூத்த வயதுடைய ஒரு அம்மாவை பவ்யமாக ஆட்டோவில் இறக்கி கூட்டின்னு வரும், கதை கேட்கும் போகும். 3 நாள் பார்த்தேன், சும்மா இருக்கக்கூடாது. நான் 3 நாள் பார்த்துட்டு 4ஆவது நாள் உட்காந்துமே கேட்டேன், அம்மாடி கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், நல்ல பெண்மணியாக இருக்கிற, சந்தோஷமாக இருக்குது, வயசான இந்த அம்மாவை அழிச்சுன்னு பவ்யமாக போறியே, உங்கள் அம்மாவான்னு கேட்டேன். இல்லைங்கய்யா எங்கள் மாமியாருன்னு சொல்லி. பரவாயில்ல, உங்கள் மாமியார் இந்த அளவுக்கு அன்பாக அரவணைச்சு அழிச்சும் போறியே, உண்மையிலே உன்னை பாராட்டுறம்மா, நான் வர புத்தகத்தில் எழுதும்போது கூட உன் பேரை சொல்லி எழுதி பதிவு பண்ணுறேன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், மகாபாரதம் கேட்டால் உசுரே விட்டுருவேன்னு சொன்னாங்க. நானும் 3 நாளாக கூட்டாந்து பார்க்குறேன், ஒன்றும் நடக்கலைன்னுச்சு. எனக்கே கஷ்டமாக போச்சு, ஏன்டா கேட்டோன்னு ஆகி போச்சு. அதெல்லாம் எனக்கும் ஆபத்து இருக்குது. ஏன்னா அதுக்கு நான் பேசி உயிர் போயிடுத்துன்னு வச்சுக்கிறேன். இந்த ஆள் பேசினா ஒரு ஆள் போயிடுவான்னு ஏன்னா சொல்லிட்டேன், நான் வம்பா போடும்ல, நமக்கே இது உல வைக்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஏன்டா கேட்டான்னு ஆகிப்போச்சு. சில நேரங்களில் அமைதியாக இருக்கிறது கூட ஆனந்தம் இல்லைங்களா? அதனால் எவ்வளோ அனுபவம் தருகிற பாடத்தை விட உலகத்தில் என்ன சார் இருக்கு? அறிவு பாடங்கள் பட்டங்களை கொடுக்கும், அனுபவ பாடம் தான் வாழ்க்கையை கொடுக்கும். பெரியவங்க நம்ம வீட்டில் இருந்தாங்கன்னா சந்தோஷப்படுங்க சார், பாரமாக நினைக்காதீங்க சார். ஏன்னா இந்த உலகம் 2 பார்வை பார்க்குது. நான் எல்லாத்தையும் பார்க்குறேன். பென்ஷன் வாங்கின மாமனார் மாமியார் வீட்டில் இருந்தால் அவங்களுக்கு தனி மரியாதை. ஆனால் பென்ஷனே இல்லாத உட்காந்துங்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பெண்ணும் உதவ மாட்டுறாங்க, சன்னும் உதவ மாட்டுறாங்க. நிறைய இடங்களில் சிக்கல் இருக்குது. என்ன சார், எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போக போகிறோம்? வாழ்க்கையினுடைய வெற்றி எப்பொழுது தெரியுமா? பெரியவங்க வாழ்த்தும் போது தான் அந்த குடும்பம் வளரும், அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். பெரியவங்க நொந்து போகக்கூடாது. அதுவும் பெத்த தாய்க்கும் தந்தைக்கும் கடமை இருக்குது பிள்ளைகளுக்கு. அந்த நெறிமுறைகளை, பண்பாட்டை நாம் இன்றைக்கி சொல்லிக் கொடுப்போம். அந்த இதுவே போச்சே சார், அந்த லைஃப் ஸ்டைலே மாறுது. இன்றைக்கி வாழ்க்கைன்னா என்னமோ அப்படியே கொஞ்ச நாளைக்கு வாழ்ந்துட்டு அப்படியே ஓடி போடுறது அப்படின்றது மாதிரி ஆகிப்போச்சுங்க. தலைகீழே போச்சுங்க. ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. இது இப்படியே போனால் ஒரு காலகட்டத்தில் எங்கே போய் இது எல்லை தாண்டி எங்கே நிற்கும்னே யாருக்குமே சொல்ல முடியாது. வாட் இஸ் யுவர் கல்ச்சர்னு சர்தார் வல்லபாய் பட்டேலை கேட்டபோது அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர்னு சொன்னார். விவசாயத்தோடு பின்னி பிணைந்த வாழ்க்கையா நம்ம வாழ்க்கை. அதனால்தான் கொழுந்தனார் நாத்தனார், நீங்கள் அதை வச்சிங்கன்னா நான் 1 மணி நேரம் பேசுவேன். ஒவ்வொரு உறவுக்கு பெயரும் பயிரோடு கலந்துருக்கும். அதனால தான் கல்யாணத்தை கூட சொன்ன 1000 காலத்து பயிருன்னா. என்ன அழகான வாழ்க்கை. நாம் நல்லதை நினைக்கணும், நல்லதை சிந்திக்கணையா, நல்ல வார்த்தைகள் பேசுவோம். வாழ்க்கையில் ஒருத்தரை பாராட்டுங்க. ஒன்றும் இல்லைங்க, உங்களில் எதிரில் வராரு, ஐயா நல்லா இருக்கீங்களா, ரொம்ப மகிழ்ச்சி, முன்னை விட இப்போ ரொம்ப இளமையாக இருக்கிறீங்க, முகமெல்லாம் பொலிவாக இருக்குது, இப்படி தாங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். அவன் சோகமாக கூட இருப்பான். நீங்கள் எதிர்மறை சிந்தனைகளை விதைப்பதை விட நேர்மறை சிந்தனைகளை விதைங்க. உண்மையிலே வாழ்க்கையில் வரமாவது அதான் சார் காரணம். வார்த்தைகள் என்பது பலம், வார்த்தைகள் என்பது பலவீனம். ஒரு வார்த்தை, ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். கொல்லும் வார்த்தையை தேர்ந்தெடுக்க வேணாம், வெல்லும் வார்த்தையை தேர்ந்தெடுப்போம். குற்றவாளி கூண்டில் நிற்கிறான், 6 வருஷமாக குடியிருந்த ஹவுஸ் ஓனரை வெட்டினேன், சரி உனக்கு தூக்கு தண்டனை. என் பக்கத்து நீதியும் கேட்டு முடிவெடு சாமின்னா என்ன சொல்ல வர? 6 வருஷமாக அந்த ஆளுக்கு ஒழுங்க கொடைக்கூலி கொடுத்தனா இல்லைன்னு கேளு. கொடுத்தேன், சரி இப்போ அதுக்கு என்ன?
ஆனால் அந்த ஆள் 3 மாதமாக என்ன பார்க்குறப்பெல்லாம் சொல்கிறான், காலி பண்ணு காலி பண்ணுன்னா. நேற்று காலையில் கேட்டான் அந்த ஆள், கடைசியாக சொல்கிறேன் எப்போ காலி பண்ண போகிறேன்னா. நேற்று மத்தியானமே காலி பண்ணிட்டான் அவனை. அவன் சொன்ன காலி பண்ண அர்த்தம் வேறு, இவன் எடுத்துக்கணும் அர்த்தம் வேறு. இன்றைக்கி சமூக சிக்கல்கள் எவ்வளோ இருக்குதுன்றதுக்காக சொல்ல. பேசுங்க சார், வீட்டில் பேசாமலே போயிட்டோம். இப்போது வருத்தத்தோடு சொல்கிறேன், ஒரு அரை மணி நேரம் டிவியை நிறுத்துங்க. ரேடியோ இப்பெல்லாம் கிடையாது, அதை விட்டுருங்க. செல்லெல்லாம் ஆஃப் பண்ணி வைங்க. உண்மையிலே தம்பி அருண் பாராட்டுறேன், நான் தலைவருக்கும் பாராட்டுறேன். இந்த சபையில் தான் யாரும் செல்லு வந்து எழுந்து போகல. எழுந்து போகிறதுக்குன்னு ஒரு பயன்படுற கருவி இது. உண்மையிலே வருத்தமாக இருக்குது. இதை வச்சு என்ன ஏமாத்துறான் இன்றைக்கி நிறைய பேர். ஒரு அம்மா சொல்லுது வீட்டுக்காரர்கிட்ட, இந்த மாதிரியா எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், 3 நாள் ஆகும், என்ன 2 பசங்களையும் உங்கள்கிட்ட தான் விட்டு போகிறேன், ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ. சரி, வாசல் வரைக்கும் போச்சு அந்த அம்மா. திரும்பி உள்ளே வந்து, யோ உன்னை நம்ப முடியாது, நான் எப்பப்போ ஃபோன் பண்ணுறனோ அப்பப்போ நீ என்ன பண்ணுற, வீட்டில் இருக்கிறதுக்கு மிக்சியை போட்டு காட்டு, அந்த சத்தம் என் காதில் விழணும். சரி போ. நாள் போச்சு, காலையில் 10 மணிக்கு ஃபோன் அடிச்சது, மிக்சியை ட்ரன்னு போட்டான். ஓ இருக்கிறியா. 1 மணிக்கு போட்டது, இருக்கிறியா. 2ஆம் நாள் ஆச்சு. இந்த அம்மா 3 நாள் பொறுத்தானே வரப்போகுது. 3ஆம் நாளே வந்துடுது 10 மணிக்கு. 3ஆவது நாளே வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா அந்த 2 பசங்க தான் இருக்குது, அவனை காணோம். எங்கெல்லாம் கொப்பான்னுது. அந்த பையன் சொன்னான், அது என்னமோ தெரியாதுமா, 2 நாளாக கட்டைப்பையில் மிக்சியை எடுத்து போட்டுன்னு வெளியில் கிளம்பிடுறாரு. அவன் ரெடிமேடாக கிளம்பிட்டான். எங்கெங்கே ஃபோன் பண்ணுறாலும் அங்கே எங்கேயாவது ஒரு வீட்டில் ஃப்ளக்கு சொருவி அங்கே மிக்சி போட்டு காட்டிடுறது. இப்போ இந்த கருவிகள் எதுக்கெல்லாம் பயன்படுத்து பாருங்கள். ஃபேஸ் டு ஃபேஸ் பேசின காலம் ஒரு காலம், ஃபேஸ்புக்கில் பேசுகிற காலம் இந்த காலம். ஃபேஸ்புக்கு திட்டுறதுக்குன்னே வச்சுக்கிறான் சார் நம்மால். ஏன்டா நேரடியாக போய் திட்டேன்னா, நேரடியாக திட்ட முடியாது சார், இவ்வளோ திட்ட முடியாது, அதனால தான் ஃபேஸ்புக்கில் அடிச்சு விட்றேன். ரொம்ப வருத்தமாக இருக்குது. கருவிகளோடு நாம் பழகுவதை விட உறவுகளோடு பழகுவோம். நான் சில நேரங்கள் சொல்லுவேன், குடும்ப கூட்டத்தில் நல்லா சொல்லுவேன். இப்போ இங்கே இருக்கிறவங்களையும் உங்களுக்கும் நான் வணங்கி சொல்கிறேன். ஒரு தீபாவளி வருதா, பொங்கல் வருதா, மனைவி மக்களோடு போங்க சார், குடும்பமாக போங்கன்றேன். குழந்தைகள் என்ன விரும்புகிறதை எடுத்துக்கிட்டோமே சார், விரும்புவதை நிறைவேற்றுவதுதான் பெற்றோர்களின் கடமை. போகட்டும் பிள்ளைங்க, நமக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல, அந்த பிள்ளைகளை வாங்கி கொடுங்க. அவன் உலகத்தில் நம்மளை மாதிரி கதாநாயகி உலகத்தில் இல்லைன்னு மனசுக்குள்ளே நினைப்பான் சார். எப்போ பார்த்தாலும் அது வாங்காத இது வாங்காத. அன்றைக்கி ஒரு பையன் திருவிழா கூட்டத்தில் அப்பா பிள்ளைய கூட்டி போட்டான், 2 ரூபாய்க்கு அந்த விசிலை வாங்கி கொடுன்னா. அவரால் வாங்கக்கூடாது, வேணாண்டான்ட்டார். இல்லை 2 ரூபா தானேப்பா அந்த விசில் வாங்கி கொடுப்பான்னு. சரின்னு கஷ்டப்பட்டு வாங்கி கையில் கொடுத்துட்டு ஊதக்கூடாதுன்னாரு. அவன் கடைக்காரன் கடையில் தூக்கி போட்டான் சார். ஊதாததுக்கு எதுக்கே வாங்கி கொடுத்தா எனக்கு. நாம் 1000 கண்டிஷன் போடுறோம் பிள்ளைகளுக்கு. அவனை சுதந்திரமாக வச்சுருங்க, ஜாலியாக கூட்டிகிட்டு போங்க. கூட்டிகிட்டு போய் அங்கே கடையில் உட்கார வைங்க. இந்த உனக்கு என்னடா பிடிக்கும், அது பெண் பிள்ளைகளுக்குன்னு ஒரு குணம் உண்டு, பையனுக்குன்னு ஒரு குணம் உண்டு, பெண்ணுக்குன்னு ஒரு குணம் உண்டு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா வீட்டில் பெண் குழந்தைகளெல்லாம் அப்பாவை தான் அதிகமாக நேசிக்கும், ஆம்பளை பிள்ளைகளெல்லாம் அம்மாவை தான் அதிகமாக நேசிப்பான். உண்மையே இல்லையா? எது வேணாலும் அப்பா கிட்ட கேட்க மாட்டான் அவன், அம்மா கிட்ட தான். அம்மா அப்பா கிட்ட சொல்லி நீ சொன்னாதாம்மா அவர் கேட்பார், அது கொஞ்சம் வாங்கி கொடுமா. டைரெக்டாக போய் பொண்ணு கேட்கான் அப்பாவை, அப்பா எனக்கு இது வேணும். சரிடா செல்லம். பையன் கேட்டான், அவசியமாடாப்பா, அவரும் மறுத்துருவார். அதனால தான் அம்மா மூலமாக இங்கே போகிறான். இதுதான் பெண் குழந்தைக்கும் ஆண் பிள்ளைக்கும் இருக்கிற ஒரு அழகு. அந்த பிள்ளைகளுடைய ஆசையை நிறைவேற்றுவோம். கணவன் மனைவி, நீங்கள் கூட சொல்கிறேங்க, 1000 பணக்காரர் இருப்போம், 1000 கோட்டீஸ்வரராக இருப்போம் சார், இந்தா 1 லட்சம் 2 லட்சம் போய் உனக்கு வேண்டியதை எடுத்துக்கோ சொல்லக்கூடாது. அந்த ஒரு நாளை அவர்களுக்காக தியாகம் பண்ணிட்டு கூடவே போகணும். இந்த குடும்ப கூட்டத்தில் ஒரு தடவை இப்படி தான் நான் விழுப்புரத்தில் பேசிட்டு, அங்கே ஒரு ஜோடி அவன் சொல்லிட்டான், புலவரையா சொல்லிட்டாரு, அருமையான செய்தி, இந்த ஆண்டு தீபாவளிக்கு நானும் கூட வரேன். அந்தம்மா மனசுக்குள்ளே திட்டுது என்ன, நானாக போனால் எதையோ விரும்புகிறதை எடுப்பேன்,
இவனை வேற மடியில் கட்டி விட்டான் அந்த புலவன். இங்கே நான் உள்ளே போய் பார்டரை பார்ப்பேன், புட்டாவை பார்ப்பேன், கலரை பார்ப்பேன், 1க்கு 100 பார்ப்பேன். இந்த ஆள் நொய் 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 நொய்ன்னு அந்த துண்டு சீட்டு பில்லையே பார்த்து பார்த்து இது வேணாம் அது வேணான்னு என்னை நச்சரிச்சிடுவான். இந்த ஆள் புத்தி தெரியாமல் இவருக்கு போய் அந்த போதனை பண்ணிட்டான் அந்த ஆள். நான் ஏன் அந்த ஆள் கூட்டத்துக்கு அனுப்பினேன்னே எனக்கு கஷ்டமாகுதுன்னு போகிறப்பெல்லாம் வழியிலேயே நினச்சும் போச்சோ இன்னுமா தெரியல. கடைக்கு கிட்ட போன உடனே அதுக்கு ஐடியா ஃபார்ம் ஆகிட்டுது. அந்த பக்கம் செக்யூரிட்டி நிற்கிறான், இந்த பக்கம் பெஞ்சு போட்டுருந்தான் ஜவுளிகளில். யோ நான் வர்றதுக்கு நேரம் ஆகும், இந்த பெஞ்சிலே உட்காந்துரு, உன்னால் நிற்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவனை உட்கார வச்சுட்டு உள்ளே போட்டுது. போய் கிட்டத்தட்ட நம்ம பெண்கள் புடவை எடுக்கிறது ஒரு அழகு. நீங்கள் நல்லா கவனிங்க. ஒரு ரேக்கில் 500 இருக்கும், 2 எடுப்பாங்க. கடைசியில் 500 கீழே வந்துடும். அந்த பையனை பார்த்து ஒரு கேள்வி கேட்பாங்க தெரியுமா, வேறு இல்லையாப்பா? அவன் மனசுக்குள்ளே நினைப்பான், வேறு இருந்தால் மட்டும் நீ எடுக்குவா போகிற, மொத்தத்தையும் எடுத்து வைக்கிறதுக்குன்னே என்ன வேலை வாங்கிறதுக்குன்னே நீ வந்திருக்கிறேன்னு மனசுக்குள்ளே நினச்சி கூட வந்து அவன் புருஷனே ஒரு பார்வை பார்ப்பான். எப்படா சமாளிக்கிறேன்ற மாதிரி இருக்கும் அந்த பார்வை. எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த அம்மாவும் போராடி பல செக்ஷனுக்கு போய் வந்துட்டு மணியை பார்த்தது பகீர்னு ஆகிப்போச்சு. 7 hours ஆகிப்போச்சு. அடடா 7 மணி நேரமாக அந்த ஆளை உட்கார வச்சுட்டு வந்தமே, டீ குடிச்சானா தண்ணி குடிச்சானான்னு தெரியலன்னு எழுந்து ஓடி அந்த பரபரப்பாக வாசலில் பார்த்துது சார். பார்த்தா ஆளை காணோம். அங்கே செக்யூரிட்டியை பார்த்து கேட்டுது, செக்யூரிட்டி சார் ப்ளூ கலர் சட்டை போட்டு என் வீட்டுக்காரன் இந்த இடத்துல உட்கார வச்சுட்டு போனேனே அவர் எங்கேன்னு கேட்டுது. அவன் சொன்னான், அடியே என்னை நல்லா பாருன்னா. அவன் தான் செக்யூரிட்டியாக நிற்கிறான். அந்தம்மா அதிர்ந்து போச்சு. அட சண்டாளப்பாவி, நீ ஏன் இங்கே நிற்கிற, உனக்கே அந்த வேலை, சும்மா சத்தம் படாத கம்முன்னு உட்காரு, நான் சொல்கிறது கேளு. நீ என்னை உட்கார வச்சுட்டு போனியா? அந்த செக்யூரிட்டி சோகமாக இருந்தான். ஏன்டா சோகமாகறேன்னு கேட்டான். அவன் பொண்ணை பார்க்குறதுக்கு மாப்பிள்ளை வீடு வராங்களாம், டியூட்டி மாத்திரம் வரலையாம், கஷ்டப்பட்டான். நான் கேட்டேன், அந்த டியூட்டி நான் செய்யலாமான்னு கேட்டேன். எவ்வளோ நேரம் செய்கிறேன்னா? 8 மணி நேரம்னா. நீ அந்த நேரத்துக்குள்ளே வரமாட்டேன், நான் தனியாக உட்காந்து கிடக்கிறத விட நின்று கிடந்தேன்னா ஒரு நேரமும் போன மாதிரி இருக்கு, எவ்வளோரா கொடுப்பேன்னு கேட்டேன். 400 ரூபா கொடுக்குறேன்னா. அந்த அம்மா அப்படியே கண் கலங்கிட்டுது சார். அவன் சம்சாரம், யோ உனக்கு எனக்கு தெய்வம் போட்ட முடிச்சியாது, எடுத்து வச்ச புடவைக்கு 400 ரூபா குறையுதேன்னு நான் நினச்சேன்யா, அதை சம்பாரிச்சிட்ட பற்றியா? அது எப்படியா நான் உள்ள உனக்கு தெரியாமலே எடுத்து வச்சது உனக்கு எப்படி தெரியும்? இதான் என் மன ஒற்றுமைன்றது. 10 பொருத்தத்தில் மனப்பொருத்தம் தான் ரொம்ப நல்லது. அந்த மனப்பொருத்தம் உனக்கு எனக்கு அமைஞ்சிருக்குதுயா. அவன் பேசுவான் ஏதாவது. மகிழ்ச்சி என்பது நிகழ்வுகளில் நிறைய கொட்டி கிடக்குது சார். அதை உருவாக்குகிற சூழலை வகுத்து கொள்வது தான் வாழ்க்கை. எப்போ பார்த்தாலும் குற்றம் குறைகள், அது சரியில்லை இது சரியில்லை. எப்பயுமே அவங்க பிறந்து விட்ட உறவுகள்லாம் சொல்லவே கூடாது சார். குறையே சொல்லக்கூடாது. குறைகளை பார்ப்பதை விட நிறைகளை பார்க்க பழகுவோம். அந்த நிறைகளை பழகுகிற போது தான் நல்ல வார்த்தைகள் வரும். மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், நல்ல வார்த்தைகளே பலம், நல்ல வார்த்தைகளே கெட்ட வார்த்தைகளே பலவீனம். 2 இருக்குது. பலமான வார்த்தைகளை பேசுவோம். அருட்தந்தை மகரிஷி இந்த வையகத்துக்கு அந்த வளமான அழகான வார்த்தை பகைவனை கூட நமக்கு நண்பனாக்கிடும். வாழ்க வளமுடன் வாழ்த்துங்க. ஒரு மந்திர சொல்லியாது நீங்கள் திரும்ப திரும்ப உச்சரிச்சு. நான் சொல்கிறதுக்கு ஒரு கூச்சமாக இருக்கும் ஆரம்பத்தில். சொல்லி பழகிடுங்க, உங்களை விட்டு அது போகாது. ஏன், உங்கள் மனசிலே ஒரு மாற்றத்தை உண்டாக்கியிருக்கும். அது யாரை பார்த்தாலும் நீங்கள் அப்படி தான் சொல்லுவீங்க, வாழ்த்த கடமைப்பட்டுருவீங்க. பயிற்சி, அது பயிற்சி ஆகிடும் நமக்கு. அதனால் வாழ்க்கையில் நம்மளுடைய எண்ணங்கள் அதை தூய்மைப்படுத்துவோம். உறவுகளை ரொம்ப நேசிப்போம். கவலைக்கு கவலைப்படுவதை விட கொடுமை உலகத்திலே கிடையாது. யாருக்கு எந்த கவலை இல்லை, எல்லாரும் தான் கவலைக்குது. மனிதனாக பிறந்தாலே கவலை தான் சார். நாம உருவாக்கிக்கிறது ஒன்று, தானாக வர்றது ஒன்று. அதனால தான் சொன்னார் திருவள்ளுவர், மனக்கவலைக்கு எதிராக மருந்துன்னாரு. உடல் கவலைக்கு மருந்து இருக்குது, மனக்கவலைக்கு இதுவரைக்கும் எவனும் மருந்து கண்டுபிடிக்கல சார். மனக்கவலை, அந்த மனக்கவலைக்கு மருந்து மருத்துவ நிலையமே புத்தகம் நூலகம் தான், லைப்ரரி தான் மருத்துவ நிலையம். ஏன் தெரியுமா அது சொல்ற? ராமாயணத்தை படிங்க, மகாபாரதத்தை படிங்க, வில்லி பாரதத்தை படிங்க, பாரதியார் படிங்க, பாவேந்தர் பாரதிதாசனை படிங்க, சிலப்பதிகாரத்தை படிங்க, மணிமேகலையை படிங்க, நிறைய கதைகளை படிங்க, சமுதாய சிந்தனைகளை உருவாக்குகிற கதைகளை படிங்க, கட்டுரைகளை படிங்க. நம்ம மனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கவலைக்கு மருந்து அங்கே இருக்கிறது.
இதுவும் தெரியலையா? தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிதுன்னு திருவள்ளுவன் சொன்ன தீர்ப்பு ஒன்று இருக்குது. அதனால் நம்ம வாழ்க்கை சாதாரணமான வாழ்க்கை இல்லை. கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம். அன்னையும் தாய், அதாவது அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. தாயிற் சிறந்த கோவில் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே, நன்றடை நல்கல் வேந்தற்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொல்லற்கு கடனே, ஒளிர்வாள் அருஞ்சமம் முறிக்கு களிரறிந்து பெயர்தல் காளைக்கு கடனேன்னு 2000 வருஷத்துக்கு முந்தி புறநானூற்று புலவன் பாடியிருக்கிறான். என்ற பொழுதில் பெரிது உவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று தாயின் கடமையையும் தந்தையின் கடமையையும் பிள்ளைகளின் கடமையையும் அற்புதமாக நம்முடைய இலக்கியங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு எடுத்துச் சொல்லுகிற நூல்கள் எல்லாம் ஏராளமாக இருக்கிறது. அதை வாசிக்க கற்றுக் கொடுங்க, அதை நேசிக்க பழகுங்க, பயிற்சியில் கொண்டு வாங்க. நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கு கொண்டு வந்துட்டோம்னா நல்ல பிள்ளைகளை உருவாக்கணையா. படிப்பாளி என்று சொல்வதை விட அவனை பண்பாளன் என்று சொல்வது தான் உலகம் வரவேற்கும். உங்கள் பிள்ளைகளுடைய தோற்றத்தை மாற்றுங்க. நீங்கள் சொல்லாத உங்களுக்கு இல்லாத அக்கறை யாருக்கையா இருக்க போகுது? நம்ம பெத்த பிள்ளைக்கு நாம் தான் சொல்லணும், டேய் வேணாண்டா, ஊர் எப்படி சொல்லுதோ உலகம் எப்படி சொல்லுதோ இந்த முடி இப்படி வச்சுக்காது, இந்த உடையை இப்படி உடுத்தாது, இன்னாருடைய பிள்ளைன்னு சொன்னால் ஒரு மரியாதை இருக்கும்டா, அதனால் இதை மாற்றிக்கோ. பல முறை சொல்லி நாம் தான் திருத்தணும் சார், வேறு வழி இல்லை. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை அப்படி இருக்குது. அதனால் அன்பை கையில் எடுப்போம், அருளை பயிராக்குவோம். குடும்பத்தில் குற்றங்குறைகள் இல்லாத உலகமே கிடையாது, எல்லா வீட்லையும் இருக்குது. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல்தோறும் வேதனை இருக்கும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா எதுவும் வைக்காதீங்க, தூக்கி எறிங்கன்றார். உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு நான் கவியரசு கண்ணதாசன். நம்மளை நல்லா வச்சுருக்கான் கடவுள், நல்லா இருக்கிறோம் நாம். அந்த ஒரு வைப்ரேஷன் நமக்குள்ளே வரணும் திரும்ப திரும்ப. இல்லாததை குறையாக்க வேண்டாம், இனிமேல் அதுவும் நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு பயணம் பண்ணும். வாழ்க்கையை நம்பிக்கை தானே சார், வாழ்க்கையை நம்பிக்கை தானே தம்பி, நாளை என்பதே நம்பிக்கை தானே, எல்லாமே நம்பிக்கை தான். லைஃப் வாழ்க்கை என்பது என்டையர் வாழ்க்கை என்பது நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையோடு இருப்போம். அத்திவரதர் வந்தார்ல காஞ்சிபுரத்தில், அத்திவரதரை யாராவது போய் பார்த்தீங்களா? யாராவது பார்த்தீங்களா ஐயா? அத்திவரதர் காஞ்சிபுரத்தில் சாமி வந்தது, அந்த அத்திவரதர், அத்தி மரத்தில் செஞ்ச வரதர் ஒருத்தர் கூட பார்க்கலையா? பார்த்தீங்கள? பார்க்காதவங்க பார்த்தவங்கள பார்த்தாலே போதும். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஏன்னா எவ்வளோ பெருங்கூட்டம், இன்டர்நேஷ்னல் லெவல்லேருந்து ஃப்ளைட்டு வந்தது சார், அதே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டான் பார்க்குறதுக்கு, அவ்வளோ இருந்தது. நான் கூட ஒரு நாள் போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு போனேன். அங்கே ஒரு ஆள் ஓடி வந்தான், சார் தெய்வமே நீ கூடமா அந்த கியூவில் நிற்கணும், வா நான் தனியாக ஒரு குறுக்கு வழியில் கூட்டும் போகிறேன்னு. நான் சொன்னேன், தெரிஞ்சோ தெரியாமலோ குறுக்கு வழி போன பாதத்தை தீக்கிறதுக்கு தான் நானே வந்தேன், அவரை பார்க்குறதுக்கு மாடா குறுக்கு வழின்னு. நீ விளங்க மாட்ட, போக தெரியும் உனக்குன்ட்டு போட்டான். பார்த்தா 2 மணி நேரத்தில் கூட்டம் எகிரி போச்சு. முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் போக முடியல சார், அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அப்போ என் பாட்டி 90 வயசு ஒரு பாட்டி சார் என் முன்னாடி தெம்பாக நிற்குது. கோவிந்தா வெங்கட்ரமணா நாராயணா மாதவா யாதவா கேசவான்னு பிரார்த்தனை பண்ணும்போது எனக்கு ஒரு தெம்பு வந்தது. 90க்கே இவ்வளவு ஆற்றல் இருக்கும்போது ஏன் நமக்கு வரக்கூடாதுன்னு சோர்வெல்லாம் நீக்கிட்டு பாட்டியே ஃபாலோ பண்ணி போனேன். 90 வயசு பாட்டியை ஃபாலோ பண்ணி போன முதல் ஆள் நான் தான். பின்னாடியே போனேன், அந்த பாட்டிக்கு பின்னாடியே போனேன். அத்திவரதர் கிட்ட போச்சு சார் அந்த பாட்டி. அது வேண்டிச்சு பாருங்க, எனக்கே தலை சுத்துச்சு. அத்திவரதா, அடுத்த முறையை நான் வந்து உன்னை சேவிக்கணும். அவர் 40 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரப்போகிறாரு. இக்கரண்ட்டு பார்த்துக்கின்னு 90 வயசு இருக்கும். 40 வருஷம் கழித்து நான் உன்னை பார்க்கணுன்னா 90 40 130 வருஷம் நான் இந்த மண்ணில் வாழணும்னு நினைக்கிது, வாழ்வேன்னு நம்புது. பார்த்தீங்களா? அந்த நம்பிக்கை தான் சார் நம்முடைய லைஃபு. நம்பிக்கையோடு பயணம் பண்ணுவான். நிச்சயம் நம்பினார் கெடுவதில்லை, 4 மறை தீர்ப்பு. வாழ்க்கையே தான் நம்பிக்கை தான். நம்பிக்கை நமக்கு கண்ணு முன்னாடிலாம் சிலதெல்லாம் அப்படி தான் தெரியும். நீங்கள் எதையுமே நல்லதாக பார்க்க பழகுங்களேன். ஹைவேஸில் போகிறோம் சார், இப்போ ரோட்டில் போகிறோம், நமக்கு டோல் தெரியுது, அவன் வாங்குகிற காசு தான் தெரியுது. அதுக்கு முன்னாடி இப்போ ரெட் சிக்னல் போட்டிருக்கான்ல, சிக்னல் போட்டிருக்கான் இல்லை தம்பி, ரெட்டு போட்டிருக்கான், எல்லோ போட்டிருக்கான், க்ரீன் போட்டிருக்கான். நீங்கள் அப்படி இப்படி மாற்றி பாருங்களேன்.
ரெட்டு நில்லு, எல்லோ கவனி, கிரீன் செல்லு. அதான் நில் கவனி செல்லுன்னு அதையும் எழுதிக்கிறான். அதையும் தாண்டி இப்படி நினைங்க, இதில் இந்த விதியை நீ மீறிவிட்டால் உன்னுடைய வீட்டிலே இருக்கிறவள் மஞ்சள் குங்குமத்தை இழந்து பசுமையான உன் வாழ்க்கையும் போய்விடும் என்ற எச்சரிக்கையையும் அது நமக்கு எடுத்து காட்டுவதாக நம்ம அப்படி பார்த்து அதையும் மதித்தா என்ன? எப்படி வேணாலும் பார்க்கலாம், எப்படி வேணாலும் பார்க்கலாம், அறிவுரையாக எடுத்துக்கொள்ளலாம், எதிலிருந்தும் கற்றுக்கொள்ளலாம், எதையும் எப்படியும் பார்க்கலாம். நாட்டிலன்னா இன்றைக்கி சமூகத்தில் பல சிக்கல் இருக்குது. தேனாம்பேட்டை சிக்னலில் நான் பார்க்குறேன். சிக்னலை நம்ம ஆளுங்களுக்கு நீங்கள் இங்கேயும் கவனிங்க, ஒரு இங்கே இருக்கிறது வாய்ப்பு இல்லை. பண்ண நகர பகுதியில் பாருங்கள், ரெட் இருக்குதுல்ல, ரெட் சிக்னல், அது இருக்கிற வரைக்கும் இந்த பைக்காரன் பூரா ரைஸ் பண்ணிக்கினே இருப்பான். அந்த க்ரீன் எல்லோ விழுந்த உடனே புறப்படுறதுக்கு தயாராக இருப்பான், ரேஸில் புறப்படுற மாதிரி. அந்த எல்லோ மாறவே இல்லை, க்ரீன் வரல, ஆனால் மாறுற நேரம் பார்த்து டக்குன்னு எடுத்துருவான். அப்படி தான் ஒருத்தன் முன்னாடி எல்லோ இருக்கும்போதே போயிட்டான். நம்ம ஆளுங்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு, யாராவது ஒருத்தன் ஒன்று செஞ்சிட்டான்னா நாம் உடனே அதுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டான்னு நம்ம உரிமை கொண்டாடிடுவோம் இல்லையா? அப்போ என்ன பண்ண, நம்ம முன்னாடி போன உடனே பின்னாடி 5 பேர் போயிட்டான். 5 பேர் போனான் பாரு பின்னாடி. அந்த 5 பேரையும் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் ஓரம் கட்டிட்டார். இல்லை ஓரமா ஏன் போனேன்? அதில் ஒருத்தன் சொன்னான், நான் சார் அது அநியாயமாக இருக்குது, முன்னாடி ஒருத்தன் போனான்னா அவனை விட்டுட்டீங்க, எங்கள் 5 பேரையும் பிடிக்கிறீங்களே சார், என்ன நியாயமானா? அவரை எப்படிடா நாங்கள் பிடிக்க முடியும்? எங்கள் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவே அவர் தான். ஒரு நாளைக்கு 10 தடவை இப்படி தான் போய் 5 பேராக பின்னாடி கூட்டி போய் எங்களுக்கு பிடிச்சி கொடுப்பாரு. அவரை பிடிச்சா எங்கள் பொழப்பு என்ன ஆகுறது? விவரங்கிட்ட நம்ம பேசுகிற பையனை கட்டி போ. அவன் அசந்துட்டான் சார், இனிமேல் இந்த ரோடு பக்கமே நான் வரமாட்டேன்ட்டு போட்டான். நிறைய ரோடில் பாருங்கள், 3 பசங்க ஹெல்மெட் இல்லாமல் வந்தான் சார், டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் பிடிச்சிட்டாரு, நில்றா. ஒருத்தன் ஒய்ஃபை பின்னாடி உட்கார வச்சிங்கன்னு அவனும் ஹெல்மெட் இல்லாமல் வந்தான். அவனை பார்த்துட்டு போயிட்டார். அதில் 3 பேருக்கும் கோவம் வந்துடுது சார். அந்த ஆளும் ஹெல்மெட் இல்லாமல் இருக்கிறான், அவனும் போன்ட்டு எங்கள் 3 பேர் அவன் ஏற்கனவே ஒரு பிரச்சனையோடு வரான், அவனுக்கு எதுக்கடா இன்னொரு பிரச்சனையை தரணும்? அந்த போலீஸ்காரன் என்ன நொந்து போய்க்கிறோன்னு தெரியாது சார். யாருக்குள்ளே என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாதுய்யா. அதனால் எதையும் பார்த்து வெளிப்படையாக ரசனையோடு நாம் பார்க்க பழகிட்டோம்னு வச்சுங்களேன், குற்றம் கண்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் சமூகம் ஒரு பெரிய வெள்ளை வேஷ்டியில் ஒரு கருப்பு புள்ளி இருந்தால் அந்த ஒரு கருப்பு புள்ளியை தான் பார்த்து பார்த்து நினைக்கிறத தவிர 99% இருக்கிற வெள்ளையை பற்றி கவலைப்படுவதே கிடையாது. நம்முடைய எண்ணங்களை மாற்றி பழக கற்றுக்குவோம், மாற்றி யோசிப்போம், பிள்ளைகளை ரசிப்போம். குழந்தைகள் தெய்வத்திற்கு சமம். குழந்தைகள் தினம்னு ஒன்று கொண்டாடுறான் நம்ம நாட்டில். எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது. ஆசிரியர் பெருமக்களுக்கு வணங்கி சொல்கிறேன், குழந்தைகள் தினம்னு ஒன்று இல்லை. குழந்தைகள் தினம் இல்லை, குழந்தைகளை தினமும் கொண்டாட வேண்டும். அதுதான் நம்ம பெரியவங்க நமக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பாடம். என்ன அழகு! அதை விட ஒரு மழலை செல்வத்தை விட ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இன்ப வாழ்க்கை உலகத்தில் உண்டா? படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெறும் செல்வராயினும் இடைப்பட குறு குறு நடந்து செருகை நீட்டி இட்டும் தொட்டும் கவியும் துடன்றும் நெய்யுடைய அடிசல் மெய்பட விதர்த்தும் மயக்குறு மக்களை எல்லோருக்கு பயக்குறை இல்லை தாம் வாழு நாளேன்னா. என்ன அழகு, என்ன ஆனந்தம்! அதை விடவா ஒரு சீரியல் வேணும்? குழந்தையை விட ஒரு சீரியல் இல்லை சார். இங்கே இருக்கிற தாத்தா பாட்டிகளுக்கு சொல்கிறேன், உங்களை வணங்கி கேட்குறேன், பேரனையும் பேத்தியையும் மடியில் உட்கார வச்சுக்கிட்டு கொஞ்சங்க, உங்களுக்கு ஆயுள் வளர்ந்து கொண்டே வரும். அதை விட ஒரு அருமருந்து உலகத்திலே கிடையாது. மக்கள் மெய்தீண்டல் இன்பம் நான் திருவள்ளுவன். அவங்க மழலை சொல்ல கேளுங்க, அற்புதமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். என்னென்னமா பேசுகிறான் பிள்ளைங்க இன்னைக்கு. ரொம்ப திறமையான அறிவையும் ரசிங்க, அறியாமையும் ரசிங்க, திறமையும் ரசிங்க, அவங்களுடைய எழுத்தை ரசிங்க, பேச்சை ரசிங்க. சின்ன பிள்ளையாக இருக்கிற போது நாங்களுக்கெல்லாம் அட்டை கிளாஸ்ன்னு பேர், இப்போல்லாம் எல்கேஜி யூகேஜின்றீங்க. நாங்கள்லாம் போனால் பார்த்து அட்டை கிளாஸ் வெறும் அட்டையை தான் தூக்கி போவோம். காலனாவுக்கு பலப்பம், ஒரு நாவுக்கு ஒரு சிலேட்டு எங்கள் அப்பா வாங்கி கொடுக்க மாட்டேன்ட்டார். எங்கள் அம்மா சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு சிலேட்டை வாங்கியாந்து என் கையில் கொடுத்து, காலனாவுக்கு பலப்பு குச்சி வாங்கியாந்து பாதியை உடச்சி என் கையில் கொடுத்து, எதையும் எழுதுறாத நான். அவ்வளோ அருமையான ஆள்.
எங்கள் அம்மா சொல்லிச்சு, அந்த கிறுக்கு அப்படி தான் சொல்ல, நீ எதையாவது கிறுக்கு கோணலும் மானலமாக ஒரு முட்டையை போட்டும் போய் எங்கள் அம்மாட்ட காமிச்சேன். எங்கள் அம்மா சொல்லிச்சு, என் வீட்டுக்காரர் முகத்தை என்னமா வரைஞ்சிக்கலாம் என் பிள்ளை. அந்த பாராட்டு இன்றைக்கி இருக்குதா? சந்தோஷமாக பிள்ளைங்களை பாராட்டுங்கய்யா. நம்முடைய செல்வமே பிள்ளைகள் தான்யா. நம்ம சேர்த்து வைக்கிற செல்வம் இல்லையா செல்வம், பிள்ளைகள் தான்யா செல்வம். அதுதான்யா வாழ்க்கையினுடைய வரம் என்பது அதுதான். நாம் வாழுற வாழ்க்கை வரமாக வருவது பிள்ளைகள். அந்த பிள்ளைகளை கம்பேர் பண்ணாதீங்க. ஒன்றே ஒன்று வேண்டுகோளாக வைக்கிறேன், உங்கள் பிள்ளைகளாக பாருங்கள், இன்னொரு பிள்ளையோட கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. இவனுக்குள்ள ஒரு திறமை இருக்குதா, அப்படி ஒரு கம்பேர் பண்ணி ஒரு குழந்தைய வளர்த்திருந்தான்னு வச்சுக்க, ஒரு தாய் இன்னைக்கு உலகத்துக்கு வெளிச்சம் கிடைச்சிருக்குமா? உலக கல்வி கூடங்களே வெறுத்து ஒதுக்கிய ஒரு குழந்தையை அன்னை அரவணைத்து அவனுக்கு ஆர்வம் ஊட்டினாள். அவன்தான் தாமஸ் ஆல்வா எடிசன் உலக இருட்டையே ஒழித்தான். நம்ம பிள்ளைங்க திறமை இருக்குயா, அங்கீகாரம் இருக்குதுயா, அறிவு இருக்குயா, அவனை பாராட்டுங்க, சந்தோஷமாக இருங்க. அந்த மகிழ்ச்சியிலே தான் அவன் அடுத்த எக்ஸாமில் நிறைய மார்க் வாங்குவான் சார். அவன்லாம் என்னம்மா சொல்கிறான், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அப்பா டயர்டாக வந்து உக்காந்துங்கிறார், பையன் வெளியிலேருந்து உள்ளே வரான், டேடி மேத்ஸில் நான் 100க்கு 100 வாங்கினா என்ன நினைப்பேன், ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும் வந்துடும்டா, அப்படிலாம் உனக்கு வரக்கூடாது தான் 30 வாங்கியிருக்கிறேன். அவர் திட்டுவாரா? நம்ம நன்மைக்கு தான் புள்ள குறைச்சி வாங்கியிருக்கிறான்னு நினைப்பார். அவன் எவ்வளோ பெரிய பேச்சாளனாக வருவான், எலெக்ஷனில் நிற்பான் சார் அவன். ஏன்னா அவனுக்கு பேச்சு திறமை இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்குது. பேச்சு திறமையை வழங்க, எழுத்து திறமையை வழங்க, நல்லா பேசக்கூடிய வளமான வார்த்தைகளுக்கு அவனுக்கு சொந்தம் கொண்டாடுங்க. நாம் பேசுகிறது தான். அவன் கெட்ட வார்த்தைகளை பேசுகிறான் என்று புறந்தள்ளாதீர்கள். ஒருபோதும் அவன் உருவாக்கி பேசுவதில்லை, கேட்ட வார்த்தைகளைத்தான் திரும்ப உச்சரிக்கிறான் என்றால் அதுதான் பிள்ளையின் தன்மை. என்றால் நாம் சொல்கிற வார்த்தை நல்ல வார்த்தையாக இருக்கணும். அவன் நம்புற 2 இடம் தான் சார், ஒன்று அம்மா அப்பா, இன்னொன்று ஆசிரியர்கள். 2 பேர் தான் அவன் நம்புகிறான். நம்ம தான் கை தூக்கி விடணும் பிள்ளைகளை. ஏன்னா இன்றைக்கி உலகம் எப்படிப்பட்ட பாதையை அமைத்து கொண்டாலும் பிறப்பு சாதாரணமானதில் இறைவன் தந்த பெரிய கொடை. அந்த பிறப்பை, வாழ்க்கையை வரமாக்கி கொள்வது அவரவர்கள் கையிலே இருக்கிற காரணத்தினாலே மகிழ்ச்சியாக இருப்போம், மகிழ்ச்சியாக பயணம் பண்ணுவோம். வாழ்க்கை ஒரு வரம் என்பது அந்த அவரவர் கையில் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், மீண்டும் நம்ம வாழ்க்கையோட நம்ம நினச்சி பார்ப்போம். அடுத்தவங்களோட கம்பேரே பண்ண வேண்டாம், கம்பேர் பண்ணவே கூடாது சார். எங்கள் தெருவிலே ஒருத்தர் சொல்லுவார், +2 படிக்கிற பையன் ஃபெயில் ஆகிட்டான் சார். அவன் ஆரம்பத்துலேருந்தே சொன்னார், ஏன்டா ஃபெயிலுண்டே, ஒரு நாள் தான் நான் கெட்டுவிட்டான்னா. ஏன்டா நான் என்ன பண்ணேன், எப்போ பாரு 3வது வீட்டு பொண்ணை பாரு என்னமா படிக்குது, 3வது வீட்டு பொண்ணை பாரு என்னமா படிக்குது, வருஷம் பூரா அதை பார்த்தே நான் வேணாம் விட்டேன் ஏன்னா. அதனால் நம்ம நல்ல பாதையை வகுப்போம், நல்ல பயணத்துக்கு உதவி செய்வோம். அந்த பிள்ளைகளோடு நெருங்கி பேசுங்க. அதுவும் பெண் குழந்தைகளை பெற்றவர்கள் தாயும் தந்தையும் அந்த பிள்ளையிடத்தில் நிறைய பேசுங்க. அந்த பெண்ணுக்கு அம்மா அப்பா தான் எனக்கு நம்பிக்கை அப்படின்றத கடைசி வரைக்கும் காப்பாற்றிக்கிட்டே வாங்க. அப்போ தான் வாழ்க்கையை உங்களால் அவர்களுக்கு அமைத்து கொடுக்க முடியும். விலகிவிட்டால் அவர்கள் வாழ்க்கையை அவர்களே அமைத்து கொள்ளுகிற காலகட்டமாக இது இருக்கிற காரணத்தினால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் இது. மகிழ்ச்சியாக வாழுங்க. மகிழ்ச்சி என்பது வெளியில் கிடையாது, அவரவருடைய மனதில் தான் இருக்கிறது என்பதனாலே எல்லாம் சந்தோஷமாக எடுத்துங்க ஐயா. மகிழ்ச்சிக்கு பஞ்சமே கிடையாது. பார்க்குற பார்வை நல்ல பார்வையாக இருக்கணும். ஏன்னா நான் கூட தாம்பரத்தில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, போய் நல்ல டாக்டர்கிட்ட பார்த்துட்டு வாடா மடிப்பாக்க அனுப்பிச்சேன். போன வேகத்தில் வந்துட்டான் சார். போய் அனுப்பிச்ச பற்றி அவர் டாக்டர்கிட்டன்னா, என்னடா நல்ல டாக்டரா அவருன்னு. இல்லை சென்டிமெண்ட்டாக சரியில்லை, போகும்போதே பார்த்தேன் கீழே வச்சுக்கிறான் அந்த ஆள் போர்டு, மேலே போகும் வழின்னு வச்சுக்கிறான். எனக்கே உடம்பு சரியில்லை, இதை பார்த்துட்டு மனசு பகீர்னு ஆகி போச்சு, திரும்பிட்டேன். பாவி ஸ்டெப்பு ஃபஸ்ட் ஃப்ளோரில் வச்சுக்கிறான்டா கிளினிக்கு, போகிறதுக்காக மேலே போகும் வழிக்கு வச்சுக்கிறா, அதில் என்னடா உனக்கு கஷ்டம்னு. நானே அதை தைரியப்படுத்தின்னு தான் மேலே போனேன். அங்கே போனால் டாக்டர் வைகுண்டம்னு இருக்குது. அதனால் 2ஐயும் கனெக்ஷன் பண்ணி பார்த்தேன். நமக்கு இது சரி வராதுன்னு நான் அவர்கிட்ட உடம்பையே காட்டலை, நான் வந்துட்டேன்னா. அதனால் இப்படியா பார்க்குற பார்வை இல்லை, அந்த மாதிரி பார்வை பார்க்கக்கூடாது, நல்ல பார்வை பார்க்கணும். அதனால்தான் மகரிஷி சொன்ன மனவளக்கலையெல்லாம் கூட வாசிப்ப பிள்ளைகளுக்கு ஒரு பக்கம் வாசித்தா கூட போதும், அவன் மனிதனாக மாறுவான். அவன் பணக்காரனாக மாறுவதை விட மனிதனாக வாழ கற்றுக் கொடுங்கள். மனிதனாக வருகிற போது தான் வாழ்க்கை நிச்சயமாக வரமாக மாறும்.